இங்கு பதிவேற்றப்படும் அனைத்து வீடியோக்களும் முற்றிலும் பொழுதுபோக்கிற்காக உருவாக்கப்பட்ட கற்பனை கதைகளாகும். யாரையும் காயப்படுத்துவதோ அல்லது புண்படுத்துவதோ எங்கள் நோக்கமல்ல. எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். என்ன வண்டியா? நான் 30 நிமிஷம் ஆச்சு. நான் எவ்வளவு நேரம் இங்க உட்காந்துட்டு இருக்குது? நான் 29 நிமிஷம் ஆச்சு. நான் நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன நீ போன் நோண்டிட்டு இருக்க? வண்டியா? குடு போனை குடு. இல்ல தரமாட்டேன். டேய், என் ஃப்ரெண்டு சோனா பாருடா, பார்சலோனா ட்ரிப்புக்கு போனாலும் போனா குரூப்ல போட்டோவா போட்டு தள்ளுறா. அதுக்கு அந்த டீனா ஹார்ட் வர போடுறா தெரியுமா? ஓ டேய், நான் இங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். நான் நின்னது கூட தெரியாம நீ என்ன அங்க ஊங்கொட்டின்னு போயிட்டு இருக்க? என்ன எங்கன்னா கொஞ்ச நேரமாச்சும் சன்னெக்ஸ்ல ஷார்ட்ஸ் பார்க்க வரியா? அவங்க சோனா அங்க போனா இங்க போனா எங்கயோ காணா போனா நீ என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. என்னடா சொல்ற? சன்னெக்ஸ்ல ஷார்ட்ஸா? சன்னெக்ஸ்ட் ஆப்புக்குள்ள இப்ப புதுசா சன்னெக்ஸ் ஷார்ட்ஸ் இருக்கு. அதுலதான் இப்ப எல்லாமே நான் ரீல்ஸ் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரிஜினல் மைக்ரோ டிராமாஸ், பிளாக் பஸ்டர் மூவிஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ஸ், அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் டப்டு ஷார்ட்ஸ்லாம் டிவில கூட பெருசா கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப மூவ் ஆன் ராஜேஸ்வரின்னு ஒரு மைக்ரோ டிராமால நம்ம லைலாவோட கம்பேக் வேற இருக்கு. நான்லாம் சன் டிவி பார்த்தே வளர்ந்தேன் தெரியுமா? இப்ப ஷார்ட்ஸ் பார்த்து வளர போறேன். ஏய், அப்ப ஷார்ட்ஸ் பார்த்தா நானும் வளருவேனாடா? நீ எவ்வளவு ஷார்ட்ஸ் பார்த்தாலும் வளர மாட்டேன். இந்தா என் போன்ல கூட பாரு அண்ணா. இருடா, உனக்கு இருக்கு கொஞ்ச நேரத்துல. நீங்க மறக்காம சன்னெக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சன்னெக்ஸ் ஷார்ட்ஸை என்ஜாய் பண்ணுங்க. இத புரிய ரெண்டு பேரும் சேர்ந்தே பாப்போம். டேய் போலாம்டா. டேய் போலாம்டா. டேய் சரி, நேத்து நைட் படத்துக்கு போனியா? என்ன படத்துக்கா? இல்லடா போலடா. ஏன்? டேய் அதெல்லாம் 2 மணி நேரம் உட்காந்தா படம் பார்க்க முடியாது ராவினாஸ். அது நான் 2000 ரீல்ஸ் பார்த்துட்டு போயிடுவேன் ஜாலியா. உங்களுக்கு ரீல்ஸ் பார்த்தா நம்மளுக்கு போதும் மச்சான். ரீல்ஸ் தான் உலகம். ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்பேன். வாழ்க்கை ஃபுல்லா பார்த்துட்டே இருப்பேன். இவருக்கு இதான் வேலை. மச்சான் பேபர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் பஸ்ல போயிடுறியாடா? ஓகே, நான் நடந்தே போயிருண்டா. நடந்து போறியா? டேய் 10 கிலோமீட்டர் எப்ப நடந்து போவேன்? நான் காசு தரேன்டா. இல்ல மச்சான், 1 கிலோமீட்டருக்கு 500 ரீல்னா 10 கிலோமீட்டர் 10,000 ரீல்ரா. அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நம்மளுக்கு சின்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான். நமக்கு ரீல் தான் மச்சான் உலகமே. ரீல்னா நானாவே இருக்க மாட்டேன். நான் ரத்தம் ஓடாது எதுவுமே இல்ல. நானும் இவருக்கு இதான் வேலை. தெரியாம ஒரு தப்பு பண்ணி போட்டு தீச்சிட்டாங்களா? என்னடா மனசு. என்னாச்சு மச்சான்? போன்ல ரீல்ஸ் பார்த்து எண்டுமே வந்துச்சு மச்சான். கை வேலை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கு மச்சான். மச்சான் ஏதாவது பண்ணு மச்சான். என்னடா சொல்ற? எண்டுமே வந்துருச்சா? ப்ரோ இதான் ப்ரோ சன்னெக்ஸ் ஷார்ட்ஸ். ப்ரோ என்ன ப்ரோ மூவி சீரியல்ல ஒரிஜினல் மைக்ரோ டிராமாஸ் ஷார்ட்ஸ் ஃபார்மட்ல இருக்கு. ஆம் ப்ரோ, இன்டர்நேஷனல் டிராமாஸ் டப் பண்ணிருக்காங்க ப்ரோ. செமையா இருக்கு ப்ரோ இந்த ஆப். ஆமா ப்ரோ, இது நீங்க டிவில கூட போட்டு 4.3 ப்ரொபோஷன்ல பார்க்கலாம். வேணாம் ப்ரோ, எனக்கு போன் ஓகே தான் ப்ரோ. பாக்குறவங்க பார்க்கட்டும். நான் போன் போட்டு இதுல நீங்க ரீல்ஸ் மாதிரி குயிக்கா என்டர்டைன்மெண்ட் பார்க்கலாம். நம்ம லைஃப் எவ்வளவு ஃபாஸ்டா போதோ அதே ஃபாஸ்டா நீங்க என்டர்டைன்மெண்ட் பார்க்கலாம். எங்க ப்ரோ பாஸ்தா போகுது? கைதான் ப்ரோ பாஸ்தா போகுது. இப்பவே சன்னெக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல சன்னெக்ஸ் ஷார்ட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க இருந்து வரீங்க? வீட்ல இருந்து தான் வரேன். ஆமா, வண்டி புதுசா இருக்கு. எப்ப வாங்குனீங்க? ஆமா, 2 நாள் முன்னாடி தான் வாங்கினேன். 2 நாள்ல ஓட்ட கத்துக்கிட்டீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கினேன். ஆமா ஆமா, உங்களை பார்த்தாவே தெரியுது 2 நாள்ல நீங்க கத்துக்கிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கார் ஓட்ட தெரிஞ்சிச்சுன்னா போயிட்டு கிரவுண்ட்ல கத்துக்க வேண்டியதானே. இது என்ன உங்க அப்பா வீட்டு ரோடா? பீட ஆளு மூஞ்சி பாரு, கொர்ரா மூஞ்சி மாதிரி. நம்ம கரெக்டா தானே வண்டி ஓட்டு வரோம். இவன் ராங் ரூட்ல நம்மள திட்டு போறான். மூதேவி ஓட்டுறா மாதிரி வண்டியை. என்னடி இது? அரைகுறைமா ட்ரெஸ் போட்டு நிக்கிற? ஒழுங்கா போய் ட்ரெஸ் போடுறி. டேய் யாரா நீ எங்க வீட்டுக்குள்ள? நான் தான் மனபிரமை. மனபிரமையா? ஏங்க அங்க யாருமே இல்ல. யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? பேசாமறி. என் மனபிரமை பேசிட்டு இருக்கு. நான் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியா? உனக்கு இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள். உங்க ஒரு பெரிய ஜாக்பாட் ஆகிட்டு. ஜாக்பாட்டா? லக்கி பாஸ்கர் படத்துல துல்கர் சல்மானோட கோடிக்கணக்கு சம்பாதிக்க போறேன். கோடிக்கணக்குலையா? நீங்க மகாலட்சுமியா உங்க வீட்டுக்கு தேடி வர போகுது. எப்படி பிள்ளை ஏமாத்தண்டியதா இருக்கு. யாரா என் பிரசன்ன வீட்டுல இருந்து ஓடி வரா? வா மச்சான். யாரு மச்சான் அவன்? உங்க வீட்டுல இருந்து தெருக்க ஓடுறான். என்னடா சொல்ற? அவன் உன் கண்ணுக்கு தெரிஞ்சானா? இப்பதான் ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கான். யாருன்னே தெரியல. யார் அவன்? என்ன கனவு கண்டாயோ சாமி. டேய் மாமா பையலே, சொல்றீ எங்க அத்தை பெத்த சொத்த. ஓ நான் உனக்கு சொத்தையா? உனக்கு எங்க அத்தையே தேவல. ஓ அப்போ போ, உங்க அத்தையே போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு ஓகே. சி கேவலமா இல்ல?
கேவலமாலாம் இல்ல, எங்க அத்தைக்கு என்ன அழகா இருக்காங்க. ஏய், சரியான ஆன்டி சொக்கு மாமா நீ. யார் நானா? ஆமா, அதனால தானே எங்க அம்மாவே கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உண்மையினே நம்பிட்டாளா? ஏய், நான் சும்மா சொன்னேன்டி. ஜூஸ் இங்க பாரு சொத்த சி அத்தமாவளே, இப்பதானே நான் உங்ககிட்ட சிரிச்சு பேசி விளையாட முடியும். ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் சிரிச்சு பேச முடியாதா? அப்படி சொல்லல, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உன் முந்தானில என்ன முடிச்சு வச்சுக்கிட்டனா அப்புறம் நான் லைஃப் எப்படி என்ஜாய் பண்ண. இதே நீ கால் பண்ணி நான் எடுக்கலன்னா என்னெல்லாம் பேசிருப்ப. அன்னைக்கு அப்படிதானே சண்டை போட்ட நான் கால் எடுக்கலன்ட்டு. இன்னைக்கு கரெக்டா ஜூலை 2 6:42 இருக்கும். 6:42. நீ அப்படி வரியா? நோட் பண்ணி வரியாடி? நோண்டி எல்லாம் ஸ்டாக்கா வச்சுருக்க. இவனை எப்படி வலிக்கலாம், எப்படி சண்டை வலிக்கலான்ட்டு இப்படி சின்ன நீ பண்றதெல்லாம் நீ மறந்துடுவ. உனக்கு ஞாபகப்படுத்தணும் அடிக்கடி, அதனால தான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீ பண்ற சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா நான் ஈஸியா மறந்துடுவேன்டி. பசங்க எப்பவுமே அப்படிதான். நீங்க எவ்வளவு பேர் தப்புனாலும் ஈஸியா மறந்துட்டு போயிடுவோம். ஆனா நாங்க பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக், ஏதோ தெரியாம பண்ற மிஸ்டேக் நோட் பண்ணி சண்டை போற பத்தியா? நோண்டின்னு கேள்விப்பட்ட நீ என்ன நோண்டினே இருப்ப, நோட்டி ஆயிட்ட. இவளுக்கெல்லாம் என்ன மண்டையில வச்சிருக்கா? இவ என்ன சிப்பு போட்டிருக்கான்னு தெரியல. சாப்ட்வேரே இவளுக்கு இப்படிதானா? பைத்தி சைக்கு ஐஎம்சி இதெல்லாம் வந்து சங்கிலி போட்டு கட்டி போடணும் அப்படியே நல்லா வீட்டுல இருக்கிற ஜன்னல்ல. எப்படி இது பாரு இது. டேய், இப்போ நம்ம எங்கடா போறோம்? டீ குடிக்க போறோம்டா. இதோ ஒரு டீ கடை இருக்குடா. இங்க இல்லடா, கொஞ்சம் தள்ளி போய் குடிப்போம். இன்னொரு டீ கடை இருக்குடா, இங்க குடிச்சிட்டு போயிடலாம். இங்க வேணாடா, கேரளால போய் குடிப்போம். ஒரு டீ குடிக்க கேரளா வரைக்கும் போனோமா? டேய், நான்லாம் வரல, என்ன விட்டு போயிருங்கடா. மச்சான், கேரளால மலபார் பரோட்டா ஃபேமஸா, அங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம். டேய், உனக்கு பொட்டா எங்க பக்கத்து வீட்டாண்டி நல்லா போடுவாங்கடா, அவங்க கிட்ட சொல்லுங்க எல்லாருக்கும் போட்டு தரடா. என்ன விட்டுருடா ப்ளீஸ்டா. மச்சான், போறல வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, அப்படியே குளிச்சிட்டு போயிடலாம்டா. டேய், நான் மணிரோ லுங்கியோட தாண்டா வந்திருக்கேன். செருப்பு கூட எந்த இல்லடா, எங்க அப்பா தான் வெளிய தேடிட்டு இருப்பாரு அவர் இப்போ. டேய், அந்த செருப்பு தூக்கி வெளியே போடுங்கடா. டேய், செருப்பு கீழ இருக்குடா. மச்சான், என்ன சுத்தமா காசு இல்லடா. உங்ககிட்ட யாரா காசு கேட்டா? நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, டேய், இதாச்சும் ஓபன் பண்ணுங்கடா, எதிரி குடிச்சிட்டு போயிடுறேன். மச்சான், அது ஓபன் பண்ண முடியாது. மச்சான், எத்தனை ட்ரிப்புடா? ஒரு வாரம் ட்ரிப்புடா. உண்மையை சொல்லுங்க, இந்த லவ் லெட்டர் யார் எழுதுனது? சரி, அது வந்து ஓ, துரையா? துரைக்கு காலிலே முடி முளைக்கல, அதுக்குள்ள காதல் கேக்குது. சொல்லு, யாருக்கு எழுதுனது? காவியாவா, கலைவாணியா? மணிமேகலை டீச்சருக்கு சார். டேய், மணிமேகலைய பொண்டாட்டிடா. இதுவும் ஒரு லவ் தானே சார். உன்கிட்ட பேச நீங்க வா. டீச்சர் கூப்பிடுறாங்க சார். அண்ணா தண்ணி. ஏய், என்ன இது? என்ன கிளாஸ்மா இது? என்னம்மா இதெல்லாம்? எனக்கு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு போ. அண்ணா எப்படி கழுவுறதுன்னு தெரியல, சொல்லி தரீங்க? எப்படி கழுவுறது கூட தெரியாதா? வா, என் கூட வா. நல்லா பூதம் வெள்ளை ரோலும் தேய்க்கணும். தேய்ச்சிட்டு எப்படி இருக்கு? அப்படி கழுவணும். ஐயோ, எல்லாமே இப்படி இருக்கே. இவளுக்கு நான் சொல்லி எப்படி புரிய வைக்கிறது? நல்லா பாத்திரத்தை தேய்ச்சி இப்படி மூஞ்சி பார்த்தா நம்ம மூஞ்சி தெரியணும், சரியா? இது எப்படி கழுவுறது? குண்டு பாத்திரத்தை நண்டு பூந்த மாதிரி கழுவணும். இங்க பாரு, அப்பதான் அழுக்கெல்லாம் அண்டார்டிகாக்கே பறந்து போயிடும். இப்படிதான் பாத்திரம் கழுவணும். அண்ணா பாத்து, வீடு ஃபுல்லா அழுக்கா இருக்கு, தடுக்கி விழுந்துற போறீங்க. இப்பதாண்டி வீட்டுக்கே வந்தேன். நல்லா தனியா விட்டு போயிட்டேன். காலையில இருந்து உன் கூட தாண்டி இருந்தேன். எனக்கு என்னவோ ரொம்ப மிஸ் பண்ற மாதிரியே இருக்கு. நாளைக்கு வேணா கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஊவா, உனக்கு இன்னும் கல்யாண வயசு ஆகல மேடம். நீ போனதுல இருந்து என்னை சுத்தி உன் வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கு. குளிக்காம வந்தேன். இன்னும் லவ்வா பேச தெரியல உனக்கு. நாளைக்கு நேர்ல வந்து வந்து உன்னை பார்த்துட்டு ஆபீஸுக்கு கிளம்புறேன். ஆனா எனக்கு முன்ன மிஸ். ஏய், எனக்கு என் போன் எப்படி உடைஞ்சது?
நீ தானே யூஸ் பண்ணிட்டு இருந்த. கோஃபிக்ஸ்ல ஆஃபர் போடுறாங்க, அங்க போய் மாத்திக்கோ. டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட்ல இருந்து பேட்டரி, கீபோர்ட், மதர் போர்டு எவ்ரிதிங் அண்டர் ஒன் ரூஃப். நம்ம கோஃபிக்ஸ்ல எக்ஸ்பர்ட் டெக்னீஷியன், சர்டிஃபைட் பார்ட்ஸ், அஷ்யூர்ட் சர்வீஸ் வாரண்டி, ஃபாஸ்ட் அண்ட் ரிலையபிள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு 10% ஆஃபர் ஃபார் டிஸ்பிளே அண்ட் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட். ஆண்ட்ராய்ட் ப்ராடக்ட் சர்வீஸ் செய்யும் போது 10% ஆஃபர் ஃபார் டிஸ்பிளே அண்ட் 5% ஆஃபர் ஃபார் பேட்டரி. நீங்க எந்த ப்ராடக்ட் சர்வீஸ் பண்ணாலும் 10% ஆஃபர்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். 25+ ஸ்டோர்ஸ் அக்ராஸ் சென்னை. இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க நியர்பைல இருக்க கோஃபிக்ஸ்க்கு போய் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏரியா சர்வீஸ் சென்டர் நம்ம கோஃபிக்ஸ் தான். இந்த பிரிண்ட் வரலாம் ஏன்டி என்கிட்ட குடுக்குறீங்க? நாங்க எல்லாரோட பிரிண்ட் அவுட் இருக்கு. மொத்தம் 10 ரூபா ஆச்சுடி. நான் 2 ரூபா ஸ்பிட் போட்டுருக்கேன். எல்லாரும் ஜிபே பே பண்ணிருங்க. எவ்வளவு பெரிய ஏழை என் ஃப்ரெண்டு. எது நாளைக்கு சாரி கட்டிட்டு வரணுமா? இல்லடி, நான் சுடிதார் தான் போட போறேன். நீ ஏன் இப்படி பண்ற? என்கிட்ட ஒரு சாரி கூட கிடையாது. உங்க அம்மாட்ட சாரியே இல்லையா? அவங்க கிட்ட வெறும் 200 சாரி தான் இருக்கு. அதெல்லாம் பழசு, செட் ஆகும் தெரியல. பிளவுஸ் எல்லாம் ஆரி ஒர்க் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அவள்தாண்டி ஏழை பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாடி. சாரி சூப்பரா இருக்குடி. தேங்க்ஸ் டி. எங்க அம்மாவோட புடவைடி 35,000 ரூபாய்க்கு யாரோ சீப்பா கொடுத்தாங்களாம். அப்ப வாங்கி வச்சது பழைய புடவை. ஏண்டி லேட்டா வந்த? இல்லப்பா, காலையில எங்க அப்பா கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க வீட்டுல ஒரே ஒரு கார் தான் இருக்கு. வேற என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால கேப் போட்டு ஆட்டோ நாக்கு எக்ஸ்ட்ரா 200 ரூபா கொடுத்து வந்தேன். கழுத்துல எதுவுமே போடலையா? அப்படியே வந்திருக்க. எங்க வீட்டு நிலைமை தெரிஞ்சுக்கிட்டே கேட்குற பத்தியா? எங்க வீட்டுல எனக்கு ஒரு 100 பவுன் மட்டும் தாண்டி சேர்த்து வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த டைமண்ட் ஜிமிக்கி, குட்டி டைமண்ட் பிரேஸ்லெட், என்கிட்ட டைமண்ட் மட்டும் தான் இருக்கு. தங்கமே அவ்வளவா இல்லடி. என் வீட்டு நிலைமை உனக்கே தெரியாதா சொல்லு. இந்த லிப்ஸ்டிக் ஷேட் கூட சூப்பரா இருக்குடி. எங்க வாங்குன? தேங்க்ஸ் ரி. ஆக்சுவலா என் பெரிய அக்கா நியூயார்க்ல வேலை பார்க்கறால, அவளும் சின்ன அக்கா சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றால. 2 பேருமே வந்து போன வாரம் வந்து ஸ்விஸ்ஸுக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே பாரிஸ்ல வந்து ஒரு பொட்டி கடையில இந்த லிப்ஸ்டிக் பார்த்துட்டாங்களாம். பிராண்டெல்லாம் அஃபோர்ட் பண்ண நம்மளால முடியாது, உனக்கு தெரியும் என் ஃபேமிலி சிச்சுவேஷன். அதனால இது சும்மா ஒரு பொட்டி கடையில் வாங்கி தந்தாங்க. நல்ல கலரா இருக்குல்ல, நானே தொட்டு யூஸ் பண்றேன். காலி ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு? நம்மளால காசு கொடுத்து வாங்க முடியும். சரி ஓகே, நான் கிளம்புறேன். லாஸ்ட் பீரியட் மட்டும் எனக்கு அட்டெண்டன்ஸ் போட்டுறீங்களா ப்ளீஸ்? முன்னாடி எங்க போறடி? என் பாய் ஃப்ரெண்ட் தான் சாரிலாம் கட்டிருக்கேன்ல, என்ன பைக்ல கூட்டு போறேன்னு ஆசையா சொன்னான். பட் பாவம், அவன் பைக் வந்து ஏதோ சர்வீஸ் விட்டதுனால அவன்கிட்ட வேற வழியே இல்லைன்ட்டு அவங்க வீட்டில் இருக்க கார் கொண்டு வரானா. கவலையாக தான் இருக்குது. வேறு என்ன பண்ண சொல்கிறேன்? நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தானே வாழணும். நான் போயிட்டு வரேன் சரியா? 8th பீரியட் மட்டும் எனக்கு அட்டெண்டன்ஸ் போட்டுருங்கடி ப்ளீஸ். ஓகே பாய் டி. பாய். ஜோஷ் வெள்ளம்டா. அவ்வளவு சீக்கிரமா வெள்ளம் வந்து போச்சு. ரம்யா, சோஃபா டிவி எல்லாம் பரமலை போட்டுருவோம். கையில கிடக்கிறதெல்லாம் மூட்டை கட்டு தலைமலை வச்சுன்னு போயிடுவோம். வர இல்லாத போட் வர ஏறி போயிடலாம். எத்தனை நேரம் ஆயிட்டு வெள்ளம் வேணும்னு சொல்லி நிற்கிறது? எந்தைக்கும் வருத்தமான படுத்தோம். தண்ணி வேணுமா? நம்ம இருக்கிறது பள்ளிக்காரனா வேலைச்சேரி பக்கம். வெள்ளம் வெள்ளம்னு கத்தனன்னு வச்சுக்கேன், சுத்தி இருக்கிறவங்களாம் பயந்து போயிடுவாங்க. தொண்டையில அடைக்கிற மாதிரி தின்னாத இனிமே. வெள்ளமா வெள்ளம். ചേട്ടൻ പറഞ്ഞ ആ ദിവസത്തിലാന്നോ? ஏய், யார் செத்து போயிட்டாங்க? யாருக்கு தவசம்? செத்து போயிட்டாங்களா? தவசம் இல்லையா? ദിവസംച്ചാ நாள். டேஸா? எங்க ஊர்ல எல்லாம் செத்து போனாதான் தவசம். വല്യച്ഛൻ വല്യമ്മേ തല്ലിയോ? ഓ, വല്യമ്മയ്ക്ക് എന്താ പറ്റി? என்னப்பா ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன், என்ன மேட்ரு? വല്യച്ഛൻ വല്യമ്മേ തല്ലിയത്രടാ. என்ன சின்ன குழந்தைங்களாம் அவங்க தள்ளி விட்டு விளையாடினுங்கிறாங்க. புருஷன் கொண்டாட்டி தள்ளி விட்டு விளையாடிப்பாங்க. இதை போய் இவ்வளவு சீரியஸா பேசுனுங்கிறீங்க. ഇതൊക്കെ ഇങ്ങനെ കെയർലെസ് ആയിട്ട് എടുക്കുന്നുവെച്ചാ നീ എന്നെ തല്ലുവോ? ஏய், தள்ளி விட்டு விளையாடுறதுலாம் சாதாரண விஷயம்பா. நான் கூட தான் நல்லா தள்ளுவோம் உன்னை. നീ എന്നെ തല്ലിയാ തിരിച്ച് ഞാൻ നിന്നെ തല്ലും, മനസ്സിലായോ? தள்ளு தள்ளு தள்ளுறதா தானே பேச்சு. ஏன் அடிச்சுட்டு போறா இவ? வழி விடுமா, வழி விடுமா. வழி 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 விடு, வழி விடு, வழி விடு, வழி 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 விடு, வழி விடு. வழி தானே விட சொன்னா. அதுக்கே மூஞ்ச இப்படி திருப்பிட்டு போறா. ஏய், வண்டி ஓரங்கட்டே, வண்டி ஓரங்கட்டே. பேர் என்ன சார்? பேர் பேப்பர் செடு. பேர் என்ன சார்? என்னடா இறங்கடா இல்ல. லைசென்ஸ் எடு, இறங்க. எந்த ஏரியா சார் நீங்க? ஏய் ஏய் மச்சான், சொன்னா கேளு மச்சான். சும்மா இருந்தாலும் அவரே விட்டுருவாரா? இருடா, என்ன ஏரியா இது? எல்லா ஏரியாவும் ஆள் தெரியும். டேய் டேய், அவர் புடிச்சு வைடா. நான் புடிச்சு வைடா, வெளிய விடாதடா அவன். ஓ சார் வரேன். சார் இல்ல சார், சும்மா ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபோன் பேசுங்க. டேய் டேய் மச்சான், அவரே விட்டுறேன்ற ரகம்னுறா. நம்ம யாரும் காட்டணும். பேசுங்க. யாரா? ஏய், யாருன்னு கேக்குறேன்ல. இந்த போட்டோ இன்ஸ்டாகிராம்ல போட போறேன். எப்படி இருக்கு? இந்த போட்டோவியா? ஆமா. இந்த போட்டோவியா? ஆமா. எனக்கு தெரியும் நீ வேணாம்னு சொல்ல மாட்டேன்னு. நீ என்ன வேணாம்னு சொல்றதுக்கு மத்த பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ரெட் ஃபிளாகா என்ன கிரீன் ஃபிளாக்? இப்ப வந்து கொடைக்கானல் போறோம். எல்லாரோட பாய் ஃப்ரெண்டும் விடல.
ஆனா நான் மட்டும் உன்கிட்ட கேட்காம ஓகே பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? ஏன் ஓகே சொன்னா? அதான் நீ என்ன அவங்கள மாதிரி ரெட் பிளாகா கிரீன் பிளாக்? பூமி என்ன சுத்துது பூமனெஞ்சு கத்துது. பர்த்டேவா? நான் கிளம்புறேன். சரியா? கங்கா தானே? கங்கா இல்லடா, கணேஷ். கணேஷா? எனக்கு முன்னாடி ஒருத்தர் ப்ரொபோஸ் பண்ணானே அவனா? டேய் அது அப்போடா, நான் வேணான்னு சொன்னதுல இருந்து ஃப்ரெண்டா தான் இருக்கான். நான் கிளம்புறேன். நானும் வரேன். நீ வரியா? எதுக்கு வர? உன்னை இறக்கணும்ல. சரி வா போலாம். ஐயோ நீங்க அச்சனை பண்ண டைம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரே பசி எடுத்துக்கு சார். டேய் 2 பஜ்ஜி மட்டும் போய் வாங்கிட்டு வாடா. என்னால எப்ப பார்த்தாலும் சாப்பாடுல ஏறி போடி. ஹலோ அதான் நான் நோட் பண்ணிக்கிறேன். நோ பானாங்க தான் கொஞ்சம் பாரு. பேனா இல்லம்மா பொடுகாதான் இருக்குது. சீக்கிரம் வாங்கி குளி சரியாயிடும். ஹாய் ஹாய்ப்பா. இன்னைக்கு சர்ச்சுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்குள்ள வந்திருக்கேன். இவ கல்யாணம்ன்றதுனால எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா போட்டு பொழப்பாங்க. மாப்பிள்ளை பொண்ணு பூ போடுங்க. கையில எதுவுமே இல்லை போடுங்கன்றீங்க. போடுங்கம்மா நாங்க சிஜி பண்ணிக்கிறோம். வெட்டிஷன் ஒண்ணு கொடுங்க. ஓ சிஜி பண்ணிடுவீங்களா? ஓகே ஓகே ஓகே. சித்தி பின்னாடி வாங்க குழம்பி சாப்பிட விடுறதுக்கு பின்னாடி. பொண்ணு வீட்டுக்காரங்க பின்னாடி வந்து நெல்லுங்க. சித்திரா எப்படி இருக்கு இந்த ஓலப்படவை? ஓலப்பக்கோடாவா? ஓலப்பக்கோடா வேணுமா? ஓலப்பக்கோடாவா? இப்ப எதுக்கு ஓலப்பக்கோடாவா? ஓலப்படவடி. ஓலப்படவையா? கூரப்படவை லூசு. கூரப்படவை எல்லாம் ஒண்ணுதான். கூரப்படவை அப்படி சொல்றா. அவர் வந்து நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டு வந்து உட்காந்துட்டு போல கரெக்டா தாலி கட்டி ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி அந்த அது ஒண்ணு பண்ணுவாராம். கட்டினக்கு அப்புறம் முத்தம் கொடுக்கணுமா? பல்லு வளைச்சா தெரியல. அப்படியா? மது வரலையா? மதுவா? ஏன்னா மதுங்கிறா. யாரடி மது? பையனா பொண்ணா? அவன் ஆளை சொல்றாளா? அவன் பேர் மது கிடையாது. க்ரௌடா இருக்காங்கன்னு அவனை வந்து திருப்பி திட்டினேன். திருப்பி போடுவா மது தூம. நீங்களே கரெக்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்ணுலாம் எரியவே மாட்டேது. கண்ணு எரியும். அதை வச்சு சீன் போட்டு 2 ரீல் எடுக்கலான்னு பார்த்தேன். எல்லாருமே வந்து புகை போட்டா என்ன சொல்றேன்? எல்லாரும் கண்ணு எரியுது சொல்றேன். அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகி நம்ம கண்ணெல்லாம் அப்படியே கண்ணு தண்ணி வந்துருது. அதனால வந்து நான் ஃபுல்லா சிஜி தான் எல்லாமே. சொல்ல முடியாது. நான் கூட ஏஐயா இருக்கலாம். மறக்காம சாப்பிட்டு போங்க. நம்ம சாப்பாடு போல வேற ஏதாவது சாப்பிட்டு போங்க. ஏய் வாங்க 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 வாங்க. சனி நீங்க வராதுன்னு நினைச்சிருங்களா? வந்து தொலைச்சிருச்சு. ஐயர் செம்மையா இருக்காருல்ல. இங்க பாருங்க கொஞ்சம் ஸ்மைல் காக்கா கொஞ்சம் சரிங்க. ஐயர் பிடிக்கல, எனக்கு போட்டோகிராஃபர் தான் பிடிச்சிருக்காரு. ஹாய் டி, உனக்கு மட்டும்தானே வச்ச பத்திரிக்கை. கரெக்டா சொல்லாத மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கு பாரு சனி. மாங்கல்ய தட்டு எடுத்துட்டு போயிட்டு எல்லார்ட்டையும் அந்த ஆசீர்வாதம் அரிசி கொடுத்துருவாங்க வச்சு. நீங்க எல்லாம் நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சதுங்கெல்லாம் இங்க வந்து என் முன்னாடி நின்று என் உயிரை வாங்குவேன். உங்க அத்தடி அது பார்த்தா அறுத்துக்கிட்டே இருக்கும்டி. இவனை விட ஐயரே கியூட்டா இருக்காருடி. ஐடி எடுத்துக்கோங்க. வருவான மாட்டானா? இப்போ கால் பண்ணு. அவளுக்கு ஹாப்பி மேரேஜ் லைஃப் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காண்டி. வரலையா? ஹாப்பி மேரேஜ் லைஃப் எனக்கு தெரியும் அப்பவே. அதனாலதான் அந்த புறம்போக்கு நான் நம்பி வரலாம். எனக்கு தாலி கட்ட மாட்டான்னு தெரியும். அதனாலதான் நான் பிளான் பி வச்சிருந்தேன். நீயே கட்டுப்பா. ஐயோ டம்மி மாப்பிள்ளையா நானு. நீ கல்யாணத்துக்கு போன உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரையும் டேக் பண்ணி ஷேர் பண்ணு. இந்த தமிழ்நாட்டு பசங்களுக்கு கேரளா பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ் பொண்ணுங்க சாரி கட்டினா ஏன் பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஆனா கேரளா பொண்ணுங்க சாரி கட்டினா மட்டும் ஏன் ஆன் பாக்குறீங்க? ஏன் அவ்வளவு ஃபேன்ஸ் எல்லாரும் அதுக்கு? இதுவும் ஓணம் வந்துருச்சுன்னா கையில பிடிக்கவே முடியாது அந்த பசங்களை. கேரளா பொண்ணை லவ் பண்றோம், கேரளால போய் செட்டில் ஆறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறானுங்க. மேடம் ஆட்டோ வேணுமா? யா உனக்கு வானமா? இல்ல மேடம் நடந்து போறீங்களே, கூட்டு போய் விட்டு வரலாம் பார்த்தேன். என்னை கூப்பிட்டு நீங்க சோஷியல் சர்வீஸா பண்ணுவீங்க? மேடம் இந்த ஆட்டோ மேடம். ஓட்டோல பார்த்தா நான் எஃப்ல நான் கேட்டேன். என்னடி நக்கலா? இல்ல எனக்கு ஓட்டோல போறதுக்கு காசு இல்ல. நான் அதான் சும்மா சீன் போடுவேன். அப்ப மூட்டு போ. ஒழுங்கா அந்த நக்கல் பேச்செல்லாம் பேசக்கூடாது என்கிட்ட.
என்னடே பாட்டு இது? வாயில கூட நொழியாத மாதிரி பாட்டுலாம் கேட்டுன்னு இருக்க. இந்த ஜென்சி கிட்ஸ் மோசம்பா. நான்லாம் உன் வயசுல ஆவாக் பிரதர் சாங், டிஜே சாங் எல்லாம் கேட்டிருக்கேன். ஏன் கானா தேவா சாங் கூட கேட்பேன். கானாவா? என்னடி ட்ரெஸ் இது? பார்த்தா தெரியல, ஒன் பீஸ் கின் பீஸ்னு. நான்லாம் உன் வயசுல ஃப்ராக் போட்டுன்னு இருப்பேன். நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கும். ஜிகு ஜிகுனா? என்னடி இது ஒரே ஃப்ரோசன் ஐட்டமா வாங்கி வச்சிருக்க? நீங்க எல்லாம் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்க? பீட்சா, பர்கர், மோமோஸ்னு. நான்லாம் உன் வயசுல ₹1 4 தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவேன். அமிர்தமா இருக்கும். தேன் மிட்டாயா? என்னடே பாக்குற? அனிமி பாக்குற? அனிமி, கினிமி, கனிமின்ட்டு. நாங்கெல்லாம் உன் வயசுல சுட்டி டிவி பார்த்தோம். அதுல ஜாக்கி சான், குளோரியாவின் வீடு, ஏன் சூப்பர் சுஜின்னு ஒண்ணு போடுவாங்க. இங்க பாரு, அவங்க வாகனமே இங்கதான் இருக்கு. தொடப்ப கட்ட தானே அது? மது என்ன பண்ற? அதான் சோத்துலி அடி வாங்கிச்சு, சேத்துலி அடி வாங்கிச்சு. வீடியோ ப்ரொமோஷனுக்கு வந்தோமா, மூடிட்டு போனோமா இருந்திருக்கணும். ICF போலாம், வீடியோ எடுக்கலாம் நினைச்சா இதுதான் கேதி. இப்படிதான் நனைவன் போல. ஐயோ, நீ ஒரு பிளான், கடவுள் ஒரு பிளான் போட்டாரா? எல்லோ லைட்டுக்காக போய் என்னங்க சொல்லுங்க. என்ன இப்பவே வாங்க போங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடியும் அப்புறமும் நீங்க எப்பவுமே எனக்கு என்னங்க தான். சரி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஃப்ரைடே தானே? இல்லங்க, நம்ம கமிட் ஆகி 56 hours 23 minutes 17 seconds ஆயிடுச்சு தெரியுமா? என் தங்க பிள்ளை என்ன பண்ணுது? உங்களை தான் மிஸ் பண்றேன். உன்னை வீட்டுல விட்டு 5 நிமிஷம் தான் ஆகுது. அப்படியா? எனக்கு 5 years மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அழகே உன்னை பிரிய மாட்டேன், உன்னை பிரிஞ்சு வாழ மாட்டேன். ஆகஸ்ட் 24 உலகம் அழியுதா இல்ல ஏதாச்சும் பிரச்சனை வரப்போதான்னு தெரியல. ஆகஸ்ட் 23 இன்னைக்கு ஏகப்பட்ட கல்யாணத்தை எல்லாரும் ஒரே நாள்ல வச்சிங்களா? நாங்க யாருக்கு மொய் வைக்கிறது? சீரியஸா சொல்றேன், பத்திரிக்கை எடுக்கும் போது கொஞ்சம் யோசிங்க. அந்த டேட்ல நிறைய பேர் கல்யாணம் வைக்கிறாங்கன்னா ப்ளீஸ் இன்னொரு நாள் தள்ளி வைங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நாங்க சமாளிப்போம். ஒரே நாள்லன்னா மொத்த சேலரி அங்கேயே கொடுக்க வேண்டியதா இருக்கு. முடியல. இதுல எங்களுக்கு உடம்பு முடியல, இதுல டிராவல் பண்ண முடியல, இதுல போய் எல்லாருக்கும் மொய் வைக்கிறது பிரச்சனை இல்ல. பட் எத்தனை வீட்டுல சாப்பிடுறது? காலையிலேயே போய் எல்லா ஃபங்க்ஷன் வீட்டுல ஃபங்க்ஷன் வைக்கிறது சங்கடம். சாப்பாடு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம், இதுல மொய் அங்க கொஞ்சம். ஐயோ சீரியஸ்லி சொல்றேன் ப்ளீஸ். கல்யாணம் வைக்கும் போது அந்த டேட்ல நிறைய கல்யாணம் வைக்கிறாங்க, யோசி தள்ளி வைங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. முகூர்த்த நாள கல்யாணத்தை பண்ணிக்கோங்க, ரிசப்ஷன் நாள தனியா வச்சுக்கோங்க. ஓகே, இருந்தாலும் அப்படி பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு, எங்களை மாதிரி நிறைய பேர் இந்த இதை ஃபேஸ் பண்ணிட்டேன். ஸோ யார் யார் ஃபேஸ் பண்ணீங்கன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாரும் எத்தனை கல்யாணத்துக்கு போனீங்க, எத்தனை ஃபங்க்ஷனுக்கு போனீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா